ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே துணியில் ஸ்லீவ் பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு சாரியில் உள்ள ப்ளவுஸு. அப்புறம் பார்ட்ரு போட்டிருக்கு, கையில் பார்ட்ரு போட்டிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. துணியை மடித்து போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து ஸ்லீவ் பார்ட்டை எடுத்து அதில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்மளுக்கு துணி பத்தலை, அளவு ப்ளவுஸில் பெருசாக இருக்குது, மெட்டீரியல் கம்மியாக தான் இருக்குது, ப்ளவுஸ் பிட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் அதோடய ஹைட்டை மட்டும் நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம சைடில் ஜாயிண்ட் கொடுத்து தான் தைக்கணும். அது தைக்கும்போது எப்படி வருதுங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கான ஹைட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ உடம்பில் உள்ளது எப்படி கட் பண்ணுறோன்னு பார்ப்போம். துணியை ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் மடிச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் நம்ம 2 ஆம்கோலுக்கு கீழே உள்ள அளவை வச்சு நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் மடித்து போட்டுக்கணும். ஆம்கோல் இப்போ நெக் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஆம்கோல் அளவு வச்சு எடுக்கும்போது துணி அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு கீழே உள்ள போர்ஷன் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு எவ்வளோ அளவு தேவையோ அதை வச்சு மடித்து போட்டுடலாம். மடித்து போட்டுட்டு அளவு ப்ளவுஸை வச்சு அதோட ஹைட்டை மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்ட்ரு இருக்கிறனால அதுக்கு கீழே ஒரு சின்னதாக நம்ம அந்த சாரியோட கலர் லைன் தெரியும். அதனால் அதை மடித்து தைச்சிடணும். அதனால் அதுக்கு மேலே இருந்து அளவு எடுத்துக்கணும். அதுக்கு மேலேருந்து அளவு எடுத்துகிட்டு மேலே 1 சென்டிமீட்டர் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். பேக் பீஸ் பின் பக்கம்தான் வரும். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து அதோட பேக் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி 2ஆக மடிச்சுக்கணும். இப்படி இருக்குதுன்னா அதோட பேக் சைடு 2ம் ஒன்றா ஒட்டி இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கணும். சைடு தையல் 2த்துலேயும் ஒரே அளவாக வர மாதிரி பிடிச்சி இதுமாரி போட்டுக்கணும். அது மாதிரி நம்ம போடும்போது அதில் பின்னாடி இருக்குல்ல முதுகு பக்கம் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம கொக்கி பீஸ் கொஞ்சம் உள்ளார அமைங்கி இருக்கும். ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி வரும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி வருது. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்காம பேக் சைடோட மடிப்பும் துணியோட மடிப்பும் ஒரே மாதிரி வர மாதிரி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு கழுத்து பக்கம் 1 சென்டிமீட்ரு, கை பக்கம் 1 சென்டிமீட்ரு குறிச்சிட்டு அதேமாரி ஆர்ம் கொழுக்கும் எந்தெந்த இடம்லாம் நம்மளுக்கு துணி சேருதோ அந்த பக்கத்தில் தான் நம்ம மேலே விட்டு குறிக்கணும். இப்போ கை மேலே சேருதுன்னா அந்த மேல் பக்கம்தான் நம்ம குறிக்கணும். பட்டிக்கு கீழ்ப்பக்கம் தான் பட்டி சேரும். அதனால் பட்டியோட சைடு தான் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சென்டிமீட்ரு குறிச்சிட்டு நெக்கை நம்ம தூக்கி போட்டு நெக்கு அதில் எப்படி இருக்கோ அதேமாரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஃப்ரெண்டோட ஹைட்டு மேலே ஷோல்டருக்கு 1 சென்டிமீட்டர் விட்டுடணும். கீழே பட்டி சேரத்துக்கு 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு ஃபுல்லாக தான் எடுத்துக்கணும். நெக்கு மார்க் பண்ணிங்க. இந்த ஆம்கோல் இந்த மாதிரி அங்கே மேலே குறிச்ச அளவுக்கும் கீழேக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த மூலையிலேருந்து 1 இன்ச்சு வர மாதிரி வச்சு இந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். உள்வெட்டுலாம் தைக்கும்போது நம்ம வெட்டிக்கலாம். கட் பண்ணும்போது வேண்டாம். கட் பண்ணும்போது வெட்டிட்டால் அது சில இது மாறிடும். அதனால் நீங்கள் அதை தைக்கிறப்ப அதை லைட்டாக கட் பண்ணி விட்டு கூட உள்வெட்டுலாம் செஞ்சு சரி பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துப்போம். நெக்கு கீழே கொஞ்சம் அகலமாக மேலே குறுகலாக வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கு ஃப்ரண்டில் நெக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தெரியும். இதே ஒரே அளவாக ரவுண்டாக வந்துச்சுன்னா அது நம்ம தைச்சிட்டு கொக்கி வச்சு போடும்போது இடையில குறுகலாக வீ மாதிரி போகும் அந்த இது. அதனால் நம்மளுக்கு அதை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா நெக்கு நம்ம ப்ளவுஸ் போடுறப்போ முன்னாடி ரவுண்டாக இருக்கும். நெக்கு ஃப்ரண்ட் சைடை மட்டும் கட் பண்ணிக்கணும் கொக்கி பீஸுக்கு உள்ளது. ஸ்லீவ் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சாச்சு, அதை ஜாயின் போட்டு தான் தைக்கணும். அதனால் அதை தைக்கிறப்ப பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம கையில் எடுத்தோம்ல அந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து எடுத்தோம்ல துணி, அதுலேயே பட்டிக்கு கூட துணி எடுத்துக்கலாம்.
இது கொஞ்சம் சின்ன அளவு தான், அதனால அந்த பட்டியில் உள்ள துணியே நம்மளுக்கு போதுமானது. இதே பெருசாக இருக்குதுன்னா நம்மளை எக்ஸ்ட்ரா உள்ள துணியில் தான் எடுக்கணும். அந்த பட்டியை வச்சு மேலே 1 சென்டிமீட்டர் கீழே 1 சென்டிமீட்டர் அளவு வச்சு அந்த பட்டி எப்படி இருக்கோ அதே அளவில் ஒவ்வொரு சென்டிமீட்டர் அதிகமாக வச்சு பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லைனிங்கு. இது நம்மளுக்கு ப்ளவுஸ் பிட்டும் லைனிங்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா கூட போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு பார்டர்லாம் இருக்கா, அதனால அதை தனியாகவும் இதை தனியாகவும் கட் பண்ணி எடுத்துப்போம். இதே சில நேரத்தில் ப்ளைனாகவே வரும் ப்ளவுஸ் பிட்டு, அந்த மாதிரி இருந்ததுன்னா லைனிங்கோட சேர்த்து போட்டே எடுத்துட்டாலும் நம்மளுக்கு நேரம் மிச்சமாகும். அதோட உடம்பு அளவுக்கு ப்ளவுஸை வச்சு அளந்து பார்க்காம நம்ம ப்ளவுஸ் பிட்டை வச்சு அளந்து பார்த்துக்கிட்டோம் எவ்வளோ இருக்குதுன்னு. இப்போ நார்மல் ப்ளவுஸ்லாம் தைக்கிறோன்னா இந்த லைனிங்கில் போடுற அளவு மாதிரியே போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு ப்ளவுஸ் பிட்டில் வந்து பார்டர் இருந்தனால பேக் சைடு எடுத்துக்கிட்டோம். இது லைனிங் வந்து ப்ளைனாக இருக்கா, அதனால் ஃப்ரண்ட் சைடை மட்டும் குறிச்சிக்கலாம். மேலே ஷோல்டருக்கு எவ்வளோ தேவையோ 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். பேக் சைடில் இதுக்கு பின்னாடி நிறையா துணி இருக்கும், ஃப்ரண்ட்டில் தேவையான அளவு மட்டும் இருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸை எடுத்து பேக் சைடும் ஒன்றா வர மாதிரி வச்சு மடித்து போட்டுக்கணும். சைடு தையல் வந்து ஒரே அளவாக ரெண்டுத்துக்கும் இருக்கிற மாதிரி பிடிச்சி போட்டுக்க வேண்டியதான். அந்த துணியோட மடிப்பு பக்கம் மட்டும் ப்ளவுஸோட முதுகு சைடு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். முன்னாடி பின்னாடி தள்ளாமல் மடிப்பு ஒரே அளவாக வச்சுட்டு ஷோல்டர் இப்படி குறிச்சிக்கணும். கை பக்கம் 1 சென்டிமீட்டரும் கழுத்து பக்கம் பீஸ் வந்து சேர்றதில் ஒரு பக்கமும் 1 சென்டிமீட்டர். இதில் வந்து கை வந்து சேர்றதுனால மேலே, இல்லை பட்டி வந்து சேர்றதுனால கீழே. அதேமாரி அங்கே பட்டன் பீஸுக்கிட்டையும் அதேமாரி மேலே வந்து 1 சென்டிமீட்டர், பட்டி வந்து சேர்ற இடத்துல கீழே வச்சு நெக்கு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். பேக் நெக்கில் ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டு வேணால் அதை வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக்குனா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் நெக்கு தான், அதனால் நம்ம சும்மா அப்படியே கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக்குறதுனால அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையானதை கட் பண்ணி எடுத்துப்போம். ஆம்கோல் பகுதி நெக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். முன்னாடியில் வந்து கொஞ்சம் அகலமாக வந்து ஷோல்டர்கிட்ட குறுகலாக வரும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறப்ப அது ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது ரவுண்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஷோல்டர் ஜாயின்கிட்ட நான் ஷோல்டரை கட் பண்ண மாட்டேன், தேவைப்படுறதுக்கு மட்டும் தான் கட் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெலாம் கட் பண்ண மாட்டேன். அதனால் சின்ன சின்னதாக குட்டியாக வெட்டி விட்டுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தைக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ப்ளவுஸ் பிட்டில் வந்து அதோட நல்ல பக்கம் இருக்குல்ல, அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து உள்பக்கம் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கட் பண்ணாதனால நான் சின்னதாக ஒரு வி மாதிரி வெட்டி விட்டுருப்பேன், அதனால் அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். வெளிப்பக்கம் வந்து உள்ளார இருக்கணும், உள்பக்கம் வந்து வெளியில் தெரியணும். அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளவுஸ் பிட்டில் போட்டுக்கோங்க. எப்போதுமே ஸ்டிச்சு போடுறப்ப அது முன்னாடி கட்டி ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் கட்டி தான் முடிக்கணும். இது மேலே நம்ம லைனிங் வச்சு செய்ய போகிறதுனால ஒவ்வொரு ஸ்டிச்சு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே எப்படி வச்சோமோ அதுமாரி இது மாதிரி உள்ள மாதிரியே உள்பக்கம் வந்து லைனிங் வச்சு அதை அப்படியே தூக்கி அது மேலே போட்டு அதில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம பரட்டி விடும்போது லைனிங் வந்து உள்பக்கம் வந்துடும். ரெண்டு ஷோல்டர்லேயும் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். அது கட்டி தான் ஆரம்பிக்கணும். கட்டி ஆரம்பித்து இது பண்ணால் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தைக்கும் போதெல்லாம் அந்த தையல் பிரிஞ்சு வராது. அதை பிரித்து எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு உள் பக்கம் லைனிங் போயிடும். இப்போ லைனிங் ப்ளவுஸுங்கிறனால லைனிங்கையும் ப்ளவுஸையும் சேர்க்குறதுக்காக நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். எப்போதுமே எடுத்தோடனே நெக் பீஸை தான் போடணும். அதில் ஷோல்டர்கிட்ட வர பீஸ் வந்து முன்பக்கம் வச்சு தள்ளி விட்டுருங்க. முன்பக்கம் தள்ளிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் எப்படி பார்க்குதோ அதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு ஃபுல்லாக தையல் போட்டுக்கிட்டு
நெக்கில் எப்போதுமே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடை போட்டால் நம்மளுக்கு துணி வந்து அளவு மாறாமல் ஒரே அளவாக இருக்கும். பாக்கி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் நெக்கு வந்து போட்டால் நெக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெக்கை போட்டுக்கணும். நெக்கு போட்டுட்டு ஃபுல்லாகவே லைனிங்கையும் இதையும் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாமல் அழகாக எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டால் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும். போட்டுட்டு பாக்கி நம்மளுக்கு வெளியில் தெரிகிற பீஸ் லைனிங் பீஸ் லைட்டாக தெரியும். அது மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே லைனிங் பீஸ் தெரிஞ்சதுன்னா லைட்டாக அதை கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு ப்ளவுஸ் பீட்டு கூட சில டைமில் லைட்டாக தெரியும். அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் மட்டும் வச்சு நீட்டாக அதை எடுத்து வச்சுக்கணும். எல்லா இடமும் அதேமாரி கட் பண்ணிக்கணும். பார்க்குறதுக்கு எந்த துணியும் வெளியில் தெரியாமல் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து பேக்கில் வந்து நம்மளுக்கு அந்த பார்டருக்கு கீழே லைட்டாக துணி இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் மடித்து தைச்சிப்போம். பார்டரை மடிக்க மாட்டோம். அதனால் அதுக்கு கீழே தெரிகிற லைனிங்கையும் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். சில டைமில் கீழே உள்ள துணி வந்து கத்திரிக்கோலில் மாட்டி அது கட் ஆகும். அப்போ ரொம்ப வேஸ்ட்டாக போய்டும் அது. அதனால் ரொம்ப கவனமாக பொறுமையாக பார்த்து துணி கொஞ்சம் கையால் பிடிச்சிக்கிட்டு மேலே உள்ள துணியை மட்டும் லைனிங் பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தெரிகிற கொஞ்சம் பீஸை மட்டும் மடித்து தைச்சிடலாம். இதே நம்மளுக்கு ப்ளைன் ப்ளவுஸ்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 1 இன்ச் அளவுக்கு மடித்து தைப்போம். இது பார்டர் இருக்க ப்ளவுஸுங்கிறனால நம்ம அந்த கீழே உள்ளதை மட்டும் மடித்து தைச்சிக்கிறோம். இது கழுத்துலலாம் எதுவும் சுருக்கம் வராமல் எதுவும் இது இல்லாமல் பார்த்து அழகாக தைச்சிக்கணும். தைச்சிட்டு இப்போ நம்ம முன்னாடி உள்ள டாட் தான் பிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நெக் போர்ஷனை அளவு ப்ளவுஸை வச்சு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இருக்கணும். எந்த பக்கம் தைக்கிறோமோ ரைட் சைடுனா ரைட் சைடு, லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு, அதில் கரெக்டாக எந்த சைடு அளக்குறோமோ அது மாதிரி நெக்கை வச்சு அளந்து அதை கொஞ்சம் தேவையில்லாத லைட்டாக வெட்டிக்கலாம். இது சில ப்ளவுஸுக்கு தான் வெட்டுற மாதிரி வரும், சில ப்ளவுஸுக்கு வெட்டுற மாதிரி வராது. அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கும்போது இன்ஸ்டெப் ஒன்றுத்துக்கு இன்ஸ்டெப் வச்சு அளந்துட்டுருக்காமல் நம்ம கை வச்சு செஞ்சுக்கலாம். 4 விரல் வச்சு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கணும். அந்த ஒரு விரல் அளவுக்கு ஹைட்டு வர மாதிரி வச்சு ஒரு டாட், பெரிய டாட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 4 விரல் வச்சிடணும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு, அது வந்து நம்மளோட 2 விரல் அளவை கூட எடுத்துக்கலாம். ஒரு விரல் அளவுக்கு ஹைட்டு வர மாதிரி வச்சு பிடிச்சிடணும். இந்த சென்டர் டாட் வந்து 2 பீஸையும் பிடிச்சி நடுவில் உள்ளதாக எடுத்துக்கணும். அந்த 3 டாட்டு போடும்போது நம்மளுக்கு அதை கொஞ்சம் கிட்டக்க நிப்பாட்டினோம்னா அந்த கப் சைஸ் வந்து கொஞ்சம் கூராக வர மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் நடுவில் ஒரு 2 விரல் வர மாதிரி அளவு வச்சு நிப்பாட்டினோம்னா கப் சைஸ் வந்து அது அழகாக இருக்கும். சில பேர் அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கூராக வேணான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் போடணும். சில பேர் அது வந்து கொஞ்சம் கூராக இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா கப் சைஸு இன்னும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து கிட்டக்க நிப்பாட்டி போடணும். இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இது பட்டி செஞ்சுக்கலாம். பட்டி எடுத்து நல்ல பக்கம் வச்சுட்டு அதில் நம்ம லைனிங் பீஸே வச்சு 2 துணியாக எடுத்துக்கணும். லைனிங்கை எடுத்து அது மேலே வச்சு தைச்சிக்கணும். தைச்சிட்டு நல்ல பக்கம் பட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு இது நல்லா முனையில் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறத ஒரு 0.5 அளவுக்கு மேலே வச்சு ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸுங்கிறனால தான் இப்படி. நம்ம நார்மல் ப்ளவுஸ்னால் நார்மலாக வெட்டி தைச்சிக்கலாம். இதேமாரி 2 சைடு ரெடி பண்ணிக்கணும்.
இந்த பக்கம் இப்போ ரைட் சைடு பார்த்ததுன்னா அடுத்ததை தைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சு செட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது லெஃப்ட் சைடு ரெண்டும் ஒன்றா இது மாதிரி பார்க்கணும். அப்புறம் தைச்சதுக்கப்புறம் பெரட்டி போயிட்டுன்னா நம்ம அதை பிரிச்சுட்டு அப்புறம் சரி பண்ணணும். அதனால் தைக்கும்போதே இதை வச்சு இப்படி பார்த்துக்கணும், எந்த சைடு வரும். ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி 2 பட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நிறைய மெத்தட் இருக்குதுல்ல, நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸ் தைக்கிறது ஒன்று இருக்குது, அப்பப்போ ரெடி பண்ணி தைச்சிக்கிறது இருக்குது. இது வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து துணி பத்தலைங்கிறனால அப்பப்போ ரெடி பண்ணுறனால இந்த மாதிரி மெத்தடில் சொல்கிறேன். நிறைய மெத்தட் இருக்குது, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குதா? இப்போ நம்ம கப் பீஸ் தைச்சி வச்சுருக்கோம். அதில் இந்த கொக்கி பீஸ்ட்டு அளந்து பார்க்கணும், கப் பீஸ் வரைக்கும் உள்ளதை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுலாம். இல்லைனா கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அது நம்ம லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து அதை கட் பண்ணிக்கணும். வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கிட்டால் அது ப்ளவுஸ் தைச்சி இது போட்டுறதப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சு இது அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டு தான் நல்ல பக்கமும் வெளியில் தெரிகிற பக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு உள் பக்கம் தையல் வர மாதிரி போட்டுக்கணும். தையல் வந்து எப்போதுமே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நல்ல தையல் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது அந்த அளவுக்கு தானே துணி விட்டுருக்கோம் எல்லாத்துலேயும், அதனால் அந்த அளவுக்கு வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பரட்டி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போடணும். இது பட்டியை தூக்கி விட்டுட்டு பட்டி சைடோட துணி வந்து மேலே வந்து கப் சைஸ் அளவுக்கு தான் வரணும். இது அளந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. மேலே 1 சென்டிமீட்டருக்கு தான் அளவு விட்டோம் இல்லையா, கை ஜாயின் பண்ண, அது கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போ கொக்கி பிசி அளந்து பார்த்துட்டு ரெண்டும் ஒரே அளவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து படிமானத்தை கரெக்டாக இருக்கனால நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கரெக்டாக இருக்குது. படிமான தையல் வந்து மேலே கப்பீஸ் துணியில் தான் போடணும். அது போடும்போது உறுத்தாமல் இருக்கும். நம்மளுக்கு கீழே வந்து துணியை மேலே தூக்கி விட்டுட்டு அதில் வச்சு போட்டுக்கணும். அதிலே 2 தையல் கொஞ்சம் ஒரு 0.5 அளவுக்கு மேலே தூக்கி வச்சு போட்டுட்டோம்னா அது நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு வராது, பிரியாது, அந்த மாதிரி இருக்காது. நம்ம ஓவர்லாக் போடாமல் கையிலே போடுறதுனால 2 ஸ்டிச்சஸ் போடுறது பிரிஞ்சுலாம் வராது. இப்போ இதை நேராக வச்சு கட் பண்ணிக்கணும். நேராக கட் பண்ணிக்கிட்டால் துணியை நம்மளுக்கு நெக்கு வந்து வழிஞ்சு வரும் இல்லையா, போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் வராது. அதை அளவு பார்த்துட்டு நேராக வெட்டிக்கணும். கிராஸாக இருக்கும், முன்பக்கம் மட்டும் கிராஸாக இருந்தது, அதை கொஞ்சம் நம்ம நேராக வெட்டிக்கிட்டோன்னா ஷோல்டர் வழிஞ்சு வர பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம கொக்கி வைக்கலாம். கொக்கி பீஸு பாரு தைக்கிற பீஸுக்கு வந்து அந்த கொக்கி மாட்டோம் இல்லையா, பாரு அது தைக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், நம்மளுக்கு அகலமாக இருக்கணும். அதை அப்படியே கீழே வந்து மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டு திரும்ப அதை கீழே லைட்டாக வெட்டிட்டு மேலே வந்து பாதி வெளியில் தெரிகிற மாதிரியும் பாதி உள்ளார போகிற மாதிரியும் செய்யணும். இது நான் லைனிங் துணியாக வைக்கிறனால 2 துணியாக எடுத்துக்கிட்டேன். 4 இன்ச்சஸ் வர மாதிரி துணியை எடுத்து 2 இன்ச்சஸில் வச்சு தையல் போட்டுட்டு நம்ம அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி வைக்கிறப்போ 1 இன்ச்சஸில் தான் அது தெரியும். 1 இன்ச்சு இருக்கும் அந்த துணி. அதிலே பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கணும். அந்த 2 கோட்டுக்கு நடுவில் தான் நம்ம பார் பீஸ் கட்டணும். இது பார் பீஸு. அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி இருக்குதோ, எந்த சைடு எது இருக்குதோ அது மாதிரி வச்சுடுங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு இது மாற்றி போடுறாங்க. சில பேர் லெஃப்ட் சைடில் வைக்குவாங்க குக்கி, சில பேர் ரைட் சைடில் வைப்பாங்க. அது அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தைச்சி கொடுக்குறது தான் நல்லது. ஏன்னா அது அப்படியே போட்டு அவங்களுக்கு பழகியிருக்கும். நம்ம மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது செட் ஆகாது அவங்களுக்கு. அதனால் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதைப்படியே செய்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு ஓனாக தைச்சிக்கிறீங்கன்னா உங்கள் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து கொக்கி பீஸு 2 இன்ச்சஸ் மட்டும் துணி எடுத்தால் போதும். இதுக்கு ஃபுல்லாகவே பேக் சைடு நம்ம பரட்டிடுவோம். அதை 2ஆக மடக்கி வச்சு தைச்சிட்டு அதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஃபுல்லாக உள் பக்கம் வர மாதிரி மடித்து தைச்சிடணும். அதில் வந்து 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம். பாதி வெளியில் தெரியணும், பாதி உள்ளே போகணும். இதில் வந்து 2 இன்ச்சஸ் துணி தான், அதனால் இது ஃபுல்லாகவே உள்ளே தைச்சிடணும். இதில் தான் நம்ம கொக்கி வைப்போம்.
இப்போ இது ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். கொக்கி வைக்கிறதும் பார் வைக்கிறதும் ஒரே அளவாக இருக்குது. நம்ம எதுவும் கட் பண்ண வேணாம், ரெண்டும் ஒரே அளவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கழுத்துக்கு பீஸ் வச்சு தைக்க போகிறோம். கழுத்தளவு எல்லாம் தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பேக் சைடில் அளந்து பார்த்துக்கோங்க. லைட்டாக நம்மளுக்கு எதாவது ஷேப் வேணும்னா லைட்டாக மாற்றிக்கலாம். எதாவது பிசுறு இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு, எப்போதுமே நெக்குக்கு பீஸ் வச்சு தைச்சதுக்கப்புறம் தான் கை ஜாயின் பண்ணணும். அப்போ நெக்கு வந்து இழுத்துட்டுலாம் போகாமல் அழகாக இருக்கும். நெக்குக்கு வந்து நம்ம லைனிங்கில் கழுத்தில் வெட்டணும் இல்லையா, அந்த பீஸ்லேயே கிராஸ் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி நேராக எடுக்காமல் கிராஸாக எடுக்கணும். இதோட அளவு வந்து நம்மளுக்கு ஒரு அடி ஸ்கேல் வச்சுருந்தோன்னா அதோட அளவுக்கு இதுக்கு அளவுக்கு போட்டு வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப அந்த ஸ்கேலை கூட வச்சு கிராஸாக வச்சு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். அது ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு இது அளவாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரே நீட்டுக்கு வர மாதிரி. ஒரே சைடு வர மாதிரி பண்ணணும் ஜாயின் பண்ணுறப்ப. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுத்து பார்த்தா ஒன்று அந்த பக்கம் வந்திருக்கும், ஒன்று இந்த பக்கம் வந்திருக்கும், அந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கும். அதனால் அப்படி இல்லாமல் கட் பண்ணாமல் ஒரே அளவில் வர மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஜாயின் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் லைனிங் வந்து இப்படி எடுக்கும்போது நான் எப்படி தைப்பேன்னா, இதை ரெண்டாக மடித்து அப்படியே வச்சு தைச்சிடுவேன். எந்த பிசுறு இதில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு சைடு தையல் போட்டுட்டு ஜாயின் பண்ணி அதை பரட்டி வச்சு தைப்போம். அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு பிரிஞ்சும் வராது. அப்படியே அதை துணியை முன்னாடி மடக்கி வச்சுட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்து கழுத்தில் ஃபுல்லாக வச்சு தைச்சிடுங்க. ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக அந்த 2 துணியாக மடித்து ஒரு இதாக வரக்கூடாது, 2 துணியாக இருக்கணும். நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்ல கிராஸ் பீஸ், அதை ரெண்டாக மடித்து கழுத்து ஃபுல்லாக வச்சு தைச்சிருக்கணும். தைச்சிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் லைட்டாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப கவனமாக பண்ணணும். இதுக்கு மேலே எதாவது கட் பண்ணிட்டா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப கவனமாக பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு படிமான தையல். படிமான தையல்னால் அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை விரித்து விட்டுட்டு அது மேலேயே போடணும். ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இது வந்து ரொம்ப எதுவும் டிசைன் வேணாம், ஒரு லேஸ் மட்டும் வச்சா போதுன்னாங்க. அதனால இந்த தையலை இதுக்கு மடித்து வச்சு அதில் ஒரு தையல், ஏன்னா அது மேலே நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். இது சில பேர் வந்து ஹெம்மிங் பண்ணி வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம இதோட விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து கையால் ஹெம்மிங் பண்ணி கொடுக்கணும். அப்படி வேணாம் மிஷின் தையலே போதும்னு சொன்னாங்கன்னா மிஷினில் அடித்து வச்சு தைச்சிடலாம். இப்போ இது மேலே நம்ம லேஸ் வைக்கிறனால நம்ம மடித்து வச்சு தைச்சிட்றோம். சில பேருக்கு மிஷின் தையல் பிடிக்காது, அவங்க கையால் கேட்பாங்க. சில பேர் கை தையல் வேணாம், பிரிஞ்சுட்டா அது சரி பண்ண தெரியலன்னு மிஷின்லேயே அடித்து கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் மிஷின்லேயே அடித்து கொடுத்துடலாம். இதுக்கு நம்ம கைக்கும் நெக்குக்கும் ஒரு லேஸ் மட்டும்தான் வைக்க போகிறோம். அதனால் இதை மிஷின்லேயே அடிச்சிடலாம். இது இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிக்க போகிறோம். ஸ்லீவோட இது மட்டும்தான் இருக்குது. நெக்கு எல்லாம் முடிச்சாச்சு. ரெண்டு சைடும் ஒரே அளவாக இருக்கும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம உள்வெட்டு வெட்டல மார்க் பண்ணும்போது, அதனால் இப்போ தைக்கும்போது நம்ம லைட்டாக உள்வெட்டு வெட்டுக்கலாம். அது வந்து தையல் போட்டுறது பிரிஞ்சிடுங்கிறதுனால தான் நான் ஒரு சின்னதாக நவுத்தி ஒரு தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். எப்போதுமே உள்வெட்டு வெட்டி தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். உள்வெட்டுனா ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வரும்.
ஸ்லீவும் அந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து அட்டாச் ஆகுது இல்லையா, அதுலேயும் நம்ம இது மாதிரி லைட்டாக கட் பண்ணி விடணும். இப்போ வந்து ஸ்லீவ் பார்த்தாம நம்ம ஹைட் மட்டும் வச்சு வெட்டி எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் கொடுக்குறதுக்காக துணி எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் அதில் நிறையா இருந்ததுனால அதை ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறையா ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, அதனால் 2 பக்கமும் கொடுக்கணும் ஸ்லீவுக்கு. இது நம்ம ஸ்லீவுக்குள்ள துணி இந்த மாதிரி 2 சைடும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீட்டை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் லைனிங் வச்சு தைக்கணும். 2த்தையும் சேர்த்து கொடுத்தா உள்ளே ஜாயின் கொடுத்ததெல்லாம் தெரியும். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸு பிட்லேயே தேவையான ஜாயின்ட்லாம் கொடுத்துட்டோம்னா உள்ளே லைனிங் வச்சு தைக்கிறப்ப ஜாயிண்ட் கொடுத்தோங்கிறது தெரியாது, பிரியவும் பிரியாது. எதுக்கு ஜாயின் கொடுத்து எது பண்ணனாலும் அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுருங்க. போட்டுட்டா அது உள்ளே உறுத்தாமல் இருக்கும், இது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம அளவுலாம் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் கொடுத்தா அதுக்கு கீழே ஏற்றி இறக்கமாக நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் ஜாயின்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் அளவு வச்சு வெட்டி லைனிங்கோடு சேர்த்து வச்சுக்கலாம். இதேமாரி 2த்துக்கு கொடுத்துக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், இல்லைனா இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதே வீடியோ வந்து நம்ம லைவாக பார்க்கும்போது நீங்கள் அப்பப்போ டவுட் கேட்டால் கூட நான் க்ளியர் பண்ணிக்கிறேன். எனக்கு லைவ் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகலை. நான் லைவ் போடுற மாதிரி இருந்தேன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் லைவ் வீடியோ போடுறேன். நான் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் என்ன எதுன்னு டவுட் கேட்டால் என்னால் உடனே சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு இது பார்க்குறதே உங்களுக்கு புரியுதா இல்லையா, எப்படி இருக்குது, இன்னும் எப்படி சொல்லலாங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து 2த்தையும் ஒன்றா போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு கை மார்க் பண்ணிக்கலாம். கீழே பார்டர் இருக்கனால அதுக்கு கீழே உள்ளதை வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்டுடலாம். அந்த லைட்டாக இருக்கும் இல்லையா ஒரு கரை பகுதியை, அதை வந்து மடித்து இது மாதிரி இப்போ நம்ம உடம்பு வந்து இதில் சேர்றனால மேல் நோக்கி போடுறோம், மார்க் பண்ணுறோம். அதுலேயும் மேலே ஆம்குள்ட்டையும் மேலே போடுறோம். மேலே போட்டுட்டு இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். இது சின்ன கை தான், கட்டை கை தான். ரொம்ப அதிகமாக வேணாம், பீஸ் கொடுத்தது ரொம்ப அதிகமாக வேணாம், போதிய அளவு மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இதுவே உள்ளே பிரித்து விடுற அளவுக்கு தான் நம்ம துணி வச்சு தைப்போம் எப்போதுமே, அதனால் இந்த அளவு அதுக்கு போதும். இப்போ நம்ம லைனிங்கோட வச்சு சேர்த்து தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் வச்ச மாதிரியே தான் வெளிப்பக்கம் நல்லா இருக்கிற பக்கத்தை வந்து உள்ளார வச்சிடணும் தைக்கும்போது. தைச்சிட்டு இதுமாரி வெளி சைடு தெரிகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. உள்பக்கம் வந்து மேலே தெரியணும், மேலே தெரிகிறது வந்து உள்ளார இருக்கணும். அந்த மாதிரி உள்டாவை மாற்றி வச்சுக்கிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி விட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கணும். கையிலேயே நம்ம லேஸ் வச்சு அடிச்சிருவோம். இது ஓரத்தில் இருக்கணும், இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஓரத்தில் இருக்கணும். அது நம்ம வாஷ் பண்ணி இது பண்ணி போடும்போது லைனிங் வந்து வெளியிலலாம் வராது. இந்த மாதிரி இருக்கும்போது தையல் இருக்கும்போது எதுவும் வெளியில் வராது, நீட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக லைனிங்கும் ப்ளவுஸ் பிட்டியும் சேர்க்குற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ்ஸு. தேவையில்லாத துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 2 ஸ்லீவும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதே இப்போ கையோட அளவு பற்றி கரெக்டாக இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுப்போம். பட்டி, கழுத்து, ஸ்லீவு எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு
ப்ளவுஸ் தைக்கும்போது தேவைப்படுறதை எடுத்து எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது துணி பத்தலைங்கிறதுனால நம்ம அப்பப்போ இதை ரெடி பண்ணுவோம். இது வந்து இப்போ தையல் தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு தையல் தெரிஞ்சவங்க இதை பார்த்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ எதுவுமே ப்ளவுஸை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் அவ்வளோ டக்குன்னு புரிஞ்சிடாது. நான் ஒரு ப்ளவுஸ் நார்மலாக உள்ள ப்ளவுஸ் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி போடுறேன். எதுவுமே ப்ளவுஸே தைக்க தெரியாதவங்கிறவங்க அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். இது ஓரளவு தைக்கிறவங்களுக்கு இது புரியும். எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் 1-2 முறை நல்லா பார்த்து இது பண்ணால் தான் புரியும். நம்ம உள்வெட்டு வெட்டணும் இல்லையா ப்ளவுஸில், அதை மாதிரி ஸ்லீவுக்கு உள்வெட்டுக்காக இந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டு லைட்டாக உள்வெட்டு வெட்டிக்கிறேன். இதில் உள்வெட்டு வெட்டினதும் நம்ம ப்ளவுஸில் உள்வெட்டு வெட்டினதும் ஒன்றா சேரணும். அது வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி இருக்கணும். இதுக்கு இப்போ இந்த சைடு எடுத்தேன்னா இப்போ அதில் வந்து அந்தாண்ட சைடு எடுக்கணும். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே லேஸ் வச்சு தைச்சிடலாம். ஜாயின் பண்ணிட்டோன்னா அந்த வளைவுலாம் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம முன்னாடியே வச்சு லேஸ் வச்சு அடிச்சிட்டோன்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நேராக இருக்கனால லேஸ் வச்சு அடிக்கிறது ஈஸியாக இருக்குமா, அதனால் முன்னாடியே லேஸ் வச்சு தைச்சிடலாம். தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வச்சு அடித்து விட்டுடலாம். ஒரு முனையில் வச்சு ஒரு தையல். அதுலேயே மேல் பக்கம் ஒன்று, ஒரு லேஸுக்கு 2 தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் போட்டுட்டு நெக்லேயும் நம்ம அதே மாதிரி அடிச்சுக்க வேண்டியதான். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக அளந்து பார்த்துட்டு அளவு கரெக்டாக இருக்குதுன்னா வச்சு ஜாயின் பண்ணிடலாம். உள்வெட்டு வெட்டின பக்கம் ரெண்டும் ஒரே அளவுக்கு வரணும். இது நம்ம ஷோல்டர்லேருந்து வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு 2 பக்கம் பண்ணுறதுனால பண்ணலாம். அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்தே வச்சு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சைடு தையல்லேருந்து வச்சு கை வரைக்கும் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரே அளவாக. இன்னொரு தையல், 2 தையல். எப்போதுமே எல்லாத்துக்குமே 2 தையல் போடணும். அதேமாரி 2 சைடும் போட்டுக்கிட்டு இப்போ அளவு எடுத்துப்போம். ஃப்ரண்ட் சைடில் கொக்கி பீஸு வைக்கிற சைடுக்கு கொக்கி பீஸு, பார் பீஸ் வைக்கிறதுல வந்து பார் பீஸோட அளவையும் மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் நம்ம அளவு சட்டில் எப்படி இருக்கோ அந்த அளவு வச்சு தையல் வரதில் அந்த சைடில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அதேமாரி பேக் சைடில் பேக் சைடு இதை வச்சு நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சைடு தையல் போடுறதுக்காக மார்க் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்டில் வந்து எந்த அளவு வருதோ நம்ம குறிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வரதை மட்டும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பேக்கில் வந்து நம்ம மார்க் பண்ணது கொஞ்சம் நவுந்து கூட வரும். அது வந்து நம்ம பேக்கில் வந்து டாட் போடுவோம் வேறு, அந்த இதுக்கு சரியாயிடும் அது. அதனால் ஃப்ரண்டில் எங்கே குறிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வச்சு பேக் சைட்லேயும் சேர்த்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. கை ஜாயின் பண்ணியிருக்க இடத்துட்டு வந்து கையோட ஜாயிண்ட்டையும் குறிச்சிட்டு அந்த இடத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதோட கீழளவு, கையளவு, இடுப்பளவு, ஆம்கோல் அளவு, அதுக்கப்புறம் கையளவு, இது 3த்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியதான். இதில் நம்ம வந்து ஒரு 3 தையல் இல்லை 4 தையல் போட்டுக்கலாம். சைடில் நம்ம ஓவர்லாக் பண்ணாததுனால நம்ம அந்த துணியை பாக்கி இருக்கிற துணியை உள்பக்கம் 2த்தையும் மடித்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது நம்ம ஓவர்லாக் போடணுன்னு தேவையில்லை. இது பிரிஞ்சு வராது, அந்த பிசுறும் தெரியாது நம்மளுக்கு.
தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? இது புரியுதா? இந்த இடத்துல வந்து மடித்து வச்சு உள் பக்கம் மடித்து வச்சு ஸ்டிச் போட்டுட்டா நம்மளுக்கு எந்த பிசுறும் தெரியாது, ஓவர்லாக்கும் தேவையில்ல, பிரிஞ்சும் வராது. இப்போ நம்ம 4 ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சிடுறோம். இது தேவைப்பட்டதுன்னா நம்ம தையல் பிரித்து விடணும்னு நினச்சா பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஃபுல்லாக இதேமாரி 2 பக்கமும் தைச்சிட்டு ஃபுல்லாக அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்ப்போம். அளந்தோம்னா கொஞ்சம் அளவு மீறும். இது வந்து நம்மளுக்கு டாட்டு போடுறதுக்கு 2 டாட் பிடிக்கணும், அதுக்குள்ளே அளவுது. இவங்க இடுப்பில் வந்து கொஞ்சமாக லூஸ் வச்சு தர சொன்னாங்க, அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு வந்து லூஸ்க்காக வச்சுக்கலாம். ஷோல்டர்லேருந்து நேராக இருக்கிற அளவை இடுப்பில் பிடிச்சி 2 பக்கமும் ஒவ்வொரு சென்டிமீட்ரு, 1 சென்டிமீட்ரு வர மாதிரி வச்சு பிடிச்சிக்கலாம். பேக் டாட்டு நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நேராக பிடிச்சி கீழே எந்த அளவை வந்து தொடுதோ அங்கே எடுக்கணும். ஒரு 2 சென்டிமீட்ரு இருக்கணும் மொத்தமாக. இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 1 சென்டிமீட்டர் வர மாதிரி வச்சு பிடிச்சிட்டு கொஞ்சோண்டு துணி மீறும், அதை அவங்க லூஸ் கேட்டாங்க, அதனால் எல்லா நூலையும் கட் பண்ணி விட்டுடணும். நாட்டு கேட்டதுனால நம்ம நாட்டு வந்து தனியாக லேஸில் கேட்டதுனால அதில் வைக்கலாம். நாட்டுக்கான அளவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு துணியில் இந்த ஓரத்தில் உள்ளது வைக்க கொஞ்சம் வைக்கிறதுக்காக கரெக்டாக கட்டமான அளவு எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி இருக்கணும் துணி. எடுத்துகிட்டு அதை முக்கோணமாக மடித்து இந்த லேஸில் முனையில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இது முடிக்க போகிறப்ப கீழே கொஞ்சம் அப்படியே மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு இது பண்ணோம்னா நம்ம எடுக்கும்போது அந்த இடம் துணி வந்து கீழே தொங்குற மாதிரி தெரியாது, உள்ளார மடங்கிக்கும். அது உள்ள பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கும். இதேமாரி 2 சைடும் வச்சிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இதில் நிறைய மெத்தட் இருக்குது, நான் ஒவ்வொரு முறை ஒவ்வொன்றும் சொல்லித்தரேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.